guys, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம எந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம்னா Redmi Note 13 Pro Plus. Redmi அவங்களோட நோட் சீரிஸை இந்த ஜனவரி மந்த் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய அப்கிரேட்ஸோட நல்ல ஸ்பெக்ஸோடு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் Redmi வந்து அவங்களோட நோட் சீரிஸில் ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு டிசைனை கொண்டு வந்திருக்காங்க. வேகன் லெதர் டிசைனில் ப்ளூ, க்ரீன், பர்பிள் அப்படிங்கிற 3-4 கலரில் கொடுத்ததால பார்க்குறது நல்லா லுக்காக ப்ரீமியமாக தெரியுது. பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மொபைலோட வெயிட் வந்து 199 கிராம்ஸ் வருது. ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. கேமரா பொசிஷனும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. பிளாஸ்டிக்காக இருந்தாலும் லுக் வைஸ் பார்க்கும்போது மெட்டல் ஃபீலிங் தருது. மொபைலோட பட்டன்ஸை பற்றி பார்க்கலாம். மொபைலோட ரைட் சைடு வந்து வால்யூம் கீஸ், பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மொபைலோட லெஃப்ட் சைடு வந்து எம்டியாக க்ளீனாக விட்டுருக்காங்க. அடுத்து மொபைலோட பாட்டம் ஆஃப் தி சைடு பார்க்கலாம். பாட்டம் ஆஃப் தி சைடு வந்து சிம் ட்ரே, டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மொபைலோட டாப் ஆஃப் தி சைடு பார்க்கலாம். டாப் ஆஃப் தி சைடு வந்து ஐஆர் பிளாஸ்டர், மைக்கு, ஸ்பீக்கர், ப்ரெஷர் ரிலீஸ் வால்வ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இப்போ லேட்டஸ்ட்டான கர்வ் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ரெசல்யூஷன் வந்து 1.5K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட சைஸை பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச் OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 12-bit டிஸ்பிளே. ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz, 1920 Hz PWM டிம்மிங், 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 1920 Hz PWM டிம்மிங் கொடுத்ததால எவ்வளோ லோ லைட்டில் மொபைல் நம்ம யூஸ் பண்ணாலும் ஐஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேக்கு வந்து UV ரெயின்லேண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக அன்லாக் பண்ணுது. நெக்ஸ்ட்டு மொபைலோட டச் சாம்பிளிங் ரேட் பார்த்தீங்கன்னா 2160 Hz யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கேம்ஸ் விளாடும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைலோட டிஸ்பிளேக்கு வந்து டால்பி விஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதனால் வீடியோ கண்டென்ட்ஸ் பார்க்கும்போது கலர்ஸ் எல்லாம் நல்லா ரிச்சாக, விவிடாக, கிளியராக நல்லா தெரியும். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேயோட ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அப்கிரேட்னே சொல்லலாம். அதாவது லேட்டஸ்ட்டான கார்னிங் Gorilla Glass Victus 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் மொபைலில் யூஸ் பண்ண அதே ப்ரொடக்ஷன் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பீக்கர் குவாலிட்டியை பற்றி பார்க்கலாம். ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரிச்சான லவுடான சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கிடைக்குது. Redmi Note 13 Pro Plus மொபைலோட கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. லேட்டஸ்ட்டான ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொபைலோட ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட லேட்டஸ்ட்டான மீடியாடெக் டைமென்சிட்டி 7200 Ultra 5G சிப்செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட கிளாக் ஸ்பீடு வந்து 2.8 GHz. மொபைலை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு AnTuTu ஸ்கோர் பார்த்தோம்னா 7 lakh சம்திங் கிட்ட வருது. நெக்ஸ்ட்டு கேமராஸை பற்றி பார்க்கலாம். கேமராஸை பொறுத்த வரைக்கும் பேக் சைடு வந்து ட்ரிபிள் கேமரா சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேமரா வந்து 200 MP OIS சப்போர்ட், அல்ட்ராவைடு வந்து 8 MP, மேக்ரோ வந்து 2 MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் 200 MP கேமராவுக்கு வந்து சாம்சங்கோட ஐசோசெல் HP3 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமராவில் எடுத்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் நல்லா பார்க்க ஷார்ப்பாக டீட்டெயிலிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு மொபைலுக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் IP68 கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். மோட்டரோலா H40 மட்டும்தான் இந்த பட்ஜெட்டில் IP68 கொடுத்துருந்தாங்க. இப்போ Redmi Note 13 Pro Plusல கொடுத்து ரொம்பவே நல்ல விஷயம். மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 0 to 100 வந்து 19 minutes சார்ஜ் ஆயிருன்னு சொல்கிறாங்க. Redmi Note 13 Pro Plusக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 கொடுத்துருக்காங்க. MIUI 14 கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இருந்தாலும் HyperOS கொடுத்துருக்கலாம். மொபைலோட ரேம் டைப் பார்த்தோம்னா LPDDR5 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப் வந்து UFS 3.1 யூஸ் பண்ணியிருக்காங்க. Redmi அவங்களோட நோட் சீரிஸை ரொம்ப நல்லாவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. Note 12 சீரிஸ்லேருந்து 13 சீரிஸ் வந்து ரொம்பவே நல்ல அப்கிரேட்ஸாக தெரியுது. நிறைய இடத்துல Redmi அவங்களோட Note 13 Pro Plus சீரிஸை நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு டிஸ்பிளேவை பார்த்தோம்னா 1.5K ரெசல்யூஷன் கர்வ் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு டால்பி விஷன் சப்போர்ட். டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்கு கார்னிங் Gorilla Glass Victus யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 120 watt ஃபாஸ்ட் சார்ஜிங். ப்ராசரை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் டைமென்சிட்டி 7200 Ultra சிப். கேமரா பொறுத்த வரைக்கும் 200 MP கேமரா, IP68 ரேட்டிங். இந்த மாதிரி நிறைய இடத்துல Redmi அவங்களோட நோட் சீரிஸை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த Note 13 Pro சீரிஸ் வந்து ரெட்மிக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேக்ட் மாதிரி தான் தெரியுது. ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் Redmi அக்ரெசிவான ப்ரைஸிங்கில் தான் வச்சுருக்காங்க. 8GB மாடல் 32,000க்கும், 12256GB மாடல் வந்து 34,000 ரூபாய்க்கும், 512GB மாடல் வந்து 36,000 ரூபாய்க்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க.